இனிய காலை வணக்கம். இது உங்கள் SSMS TV. செய்தியை வழங்குவது உங்கள் பவித்ரா. முக்கிய செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் சாங்கியம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பையா என்னும் ஏழை விவசாயி மிகவும் வறுமையான சூழ்நிலையில் தன் மகளை விட்டு கண்காணாத இடத்திற்கு சென்ற சம்பவம் அப்பகுதி வாழ் மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி. அப்பா பயிரெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குப்பா. ஆமாமா, விளைச்சல் நல்லா இருக்கு. மனசு நிறைவா இருக்கு. சரி வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். அப்பா என்னப்பா பயிரெல்லாம் பாடி போச்சு? ஐயோ, என் பயிரெல்லாம் வாடி போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. சரி கவலைப்படாதீங்கப்பா, வாங்க வீட்டுக்கு போலாம். சுப்பையா, 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 வாங்கம்மா. என்ன என் பணம் வாங்கும் போது முன்னுட்டு நல்லா வாங்குறீங்கல்ல, திருப்பி கொடுக்க தெரியாதா உங்களுக்கு? அம்மா அம்மா இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்கம்மா, எப்படியாவது திருப்பி கொடுத்துறோம்மா. நாளைக்கு என் பணத்தை வட்டியோ திருப்பி தரல, ஒரு இடத்துல நான் என்ன பண்றேன் பாரு. அம்மா அம்மா நாளைக்கே எப்படிமா? அம்மா ஐயோ, நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? பயிர்ல சரியா விளைச்சல் இல்லையே. என் பிள்ளைக்கு தேவையான கூட என்னால கொடுக்க முடியலையே. அப்பா எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் தூங்குறேன். சரிம்மா, நீ போய் தூங்கு. என்ன மன்னிச்சிடுமா, எனக்கு தவிர வேற வழி தெரியலம்மா. அப்பா 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 எங்கப்பா போனீங்க? அப்பா 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 என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. ஏன் இப்படி நடந்தது தெரியும்பா? நம்ம மரத்தெல்லாம் வெட்டினாங்களே, அதனாலயா? இல்ல, நம்ம வயலுக்கான தண்ணீர் எல்லாம் வீணாக்குனாங்களே, அதனாலயா? இல்ல, நம்ம வயல்ல குப்பையெல்லாம் போட்டு மாசுபடுத்தினாங்களே, அதனாலயா? இந்த 3 காரணத்தினால தானே நீங்க என்னை விட்டு போனீங்க. நானே இதை சரி பண்றேன். அப்பா திரும்ப வந்துருவாரு. என் கூட நான் போற இடத்துக்கு வரீங்களா?
மரத்தெல்லாம் வெட்டீங்க. மரம் இல்லாததால் மழை இல்லை, மழை இல்லாததால் எங்க அப்பாவே என்னை விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்க சுலபமா வாகனம் எல்லாம் செலவு பண்றீங்க. ஆனா இங்க பயிர் வளர்க்க கூட தண்ணீர் இல்லாம வாடுறது பயிர் மட்டுமல்ல, இந்த மாதிரி விவசாய குடும்பம் தான். நீங்க குப்பையெல்லாம் போட்டு மாசுபடுத்துறது நிலத்தை மட்டுமல்ல, ஏழை விவசாயிகளின் எதிர்காலத்தையும் தான். எங்க பயிர் சரியா விளையாடணும், அவங்களுக்கு தான் சரியான சாப்பாடு இருக்காது. சினிமா பார்த்தவர்கள் எல்லாம் சினிமாவில் நடிக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் உணவு சாப்பிடும் நாம் எல்லாம் விவசாயம் செய்ய ஆசைப்படுவதில்லை. நான் உழைத்த பணத்தை வங்கியில் போடாமல் நம் உணவிற்காக மண்ணில் போடுவதுதான் தான் விவசாயி. உடல் அழகுடன் உள்ளம் அழகு இல்லாமல் எல்லோருக்கும் சரி போட்டு தன் வயிற்றை காய்ப்பவன் தான் விவசாயி. படைப்பவன் மட்டும் கடவுள் அல்ல, மற்றவர்களின் பசிக்காக உழைப்பவனும் கடவுள் தான். இயற்கையை நேசிப்போம், செயற்கையுடன் வாழ வேண்டுமா என யோசிப்போம். சுத்தமான காற்றை சுவாசிப்போம், இயன்ற அளவு இயற்கையின் முக்கியத்துவத்தை நம் தலைமுறையினருக்கு போதிப்போம். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், நம் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்போம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு என்றுமே துணை நிற்போம். நம் பூமியின் பொக்கிஷங்களை புதையாமல் காப்போம், இயற்கையை நேசிப்போம். அனைவருக்கும் உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஊட்டுவோம்.